திருமூலர் சித்தரின் தத்துவம். உலகெல்லாம் உலகம் உய்ய உலகம் உவப்ப வேண்டியே இந்திய தத்துவ ஞானிகள் உலக மக்களுக்காக மெய்ப்பொருளை எடுத்துரைத்தனர். இந்த வரிசையில் திருமூலர் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என தனது தத்துவ கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார். இவர் சிறந்த வானியல் அறிஞர், உடற்கூறு வல்லவர், அறம் உரைக்கும் ஞானி, சித்தர்களுள் முதன்மையானவர். திருமூலர் இறைநிலையை, மனித நிலையை, உயிர், ஆன்மா, பதி, பசு, பாசம் என அறியப்படும் பொருளாக எடுத்துரைக்கிறார். அறிகின்ற அறிவு, அறிகின்றவன், மாயை, சக்தியின் செயற்பாடு, அனைத்திற்கும் வித்தாக விளங்கும் சிவம், வீடு, பேறு, வானியல், மருத்துவம் முதலியன பற்றியும் இவர் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட பல்வேறு தத்துவங்களை கூறுகின்ற மானுட வாழ்வில் தத்துவ நூலாக திருமந்திரம் உள்ளது. தத்துவம் என்பது வடசொல். இதற்கு தமிழ் சொல் மெய்யியல். மெய்யியல் என்பதற்கு உண்மை நிலை என்பது பொருள். இங்கு மெய்யியல் என்பது திருமந்திரத்தின் உண்மை நிலையை அறிதல் என்னும் ஆழ்ந்த அகன்ற பொருளில் பயன்படுத்தப்பெறுகிறது. அறிவை விரும்பு என்பதே இதன் உட்பொருளாகும். தத்துவம் மெய்த்தன்மையை கூறுவது. பொருள்களின் தன்மையை ஆய்ந்து மெய்மையை நிலைநாட்டும் அறிவு கலை தொன்மையில் இருந்தே தலைத்திருந்தது. தத்துவம் என்பதும் தர்க்கம் என்பதும் கருத்தளவில் உருவாகும் சிந்தனைகள் சமுதாயத்திற்கு பயன்படுவனவாய் இருத்தல் வேண்டும் என்பதாகும். மதம், ஆன்மீகம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு எழுந்த அனைத்து ஒழுக்க நெறிகளும் நீதி நெறியாக கோட்பாடுகளும் மனித தத்துவம் முழுவதையும் தனது எல்லையாக கொண்டுள்ளன. உலக மக்களை வாழ்விக்க எழுந்த சிந்தனையே தத்துவமாகும். மனிதனிடமுள்ள இறைத்தன்மையை வெளிக்கொணர்வது தத்துவத்தின் பணியாகும். இதை தம் இறை சிந்தனை, மத நல்லிணக்கம் போன்றவற்றின் வழியை உணர்த்திக் கொள்ளுதல் வேதாத்ரி மகரிஷியும் ஒருவராவார். உலகளாவிய வாணிக அளவில் பல்வேறு மதங்களை கண்டு அவற்றின் வளர்ச்சிக்காக தத்துவம் என்ற பெயரில் பல படைப்புகளை கண்டது. இந்திய துணைக்கண்டம் சைவ சமயம் மேலை கீழை நாடுகளில் பெருஞ்செல்வாக்கு பெற்றிருந்தாலும் தமிழகத்தில் இதற்கென தனிச்சிறப்பு உண்டு. தத்துவம் என்ற சொல்லே தமிழ் சைவம் தந்த ஒரு கொடை. மதங்களின் கொள்கை கோட்பாடுகளை மானுட வளர்ச்சிக்கு ஏற்ப வாழ்வியல் நெறிமுறையாக வகுத்து கூறுவதே தத்துவம். இந்திய சமயங்களில் சமண பௌத்த தத்துவத்தைப் போல் சைவ சமய தத்துவமும் தனக்குள் ஒரு செல்வாக்கை பெற்றுள்ளது. சைவ சமய வளர்ச்சி என்பது திருமூலரின் காலத்தில்தான் அறியப்படுகின்றது. உலக மக்களை உய்விக்க எழுந்த சிந்தனையே தத்துவம். நல்வாழ்வு எனும்போது அதில் தத்துவமும் அடங்கும். மனிதனிடமுள்ள இறைத்தன்மையை வெளிக்கொள்வதே தத்துவத்தின் பணி. தத்துவார்த்த கருத்துக்களை வரையறை செய்யும் கூர்ந்த அறிவு நிலை சார் பணியை திருமந்திரத்தில் காண முடிகின்றது. தத்துவம் என்பது மூலமும் விரிவும் இணைவதாகும். தத் இப்பொழுது, இக்கணம் என்று பொருள்படும். துவம் என்றால் இரண்டு, மூலமும் முடிந்த முடிவும் ஆக இரண்டும் இணைவது தத்துவமாகின்றது. ஒரு வித்து, செடி, கொடி, மரம், கிளை, மலர், காய், கனி, மீண்டும் வித்து என்பதே ஒரு தத்துவமாம். புவியியல், ஒளியியல், உயிரியல், நுகர்வியல், வானியல் என்ற 5 பூதவிலக்கும் இது பொருந்தும். ஆன்மீகவாதம், பொருள் முதல்வாதம். பொருள், கருத்து ஆகிய இரண்டினில் எது முதன்மையானது? பொருள் முதன்மையானது என்பது ஒரு சிந்தனை பாதை. பொருளின் வரலாறு தொடர்பான வளர்ச்சியில் தோன்றுவதே உணர்வு. மனித மூளை என்னும் மிகவும் சிக்கலான அமைப்புடைய பொருளில் ஒரு பண்பு மந்திரமே சிந்தனை கருத்து. உலகத்தை அறிய முடியும் என்பது பொருள் முதல்வாதிகளின் கொள்கை. உலகை அறிய முடியாது என்று கூறும் தத்துவவாதிகள் ஐயவாதிகள். இந்திரன், வருணன், ருத்ரன் ஆகியன இயற்கை சக்திகளின் கற்பனையான மனித உருவங்களே. இவற்றை வணங்கி இயற்கையின் கூறுகளை தங்களுக்கு நண்பர்களாகவும் துணைவர்களாகவும் ஆக்கிக் கொள்ள விரும்பினர். இயற்கை, மனிதன், சிந்தனை ஆகிய மூன்றின் பொதுத்தன்மையை தார்க்க முறையினால் ஆராய்வதே தத்துவமாகும். இன்றைய அறிவியலில் காலமும் இடமும் பொருளும் மூலமாகவும் இயக்க மூலமாகவும் அளவிடப்படுகின்றன. சமூக வளர்ச்சியின் தொன்ம நம்பிக்கைகளில் இருந்து அறிவு சிந்தனை என்ற கட்டத்துக்கு மாறும் கட்டத்தில்தான் தத்துவம் தோற்றம் பெற்றது என்பர். தத்துவ அமைப்புகள் சமுதாயத்தின் வரலாற்று வளர்ச்சியோடு உருவாகி வளர்ந்தவை. முதல் தத்துவம் உலகமெங்கும் இயற்கை சார்ந்ததாகவே அமைந்தது. சங்க பாடல்களில் 3 வகையான தத்துவ உலக கண்ணோட்டம் கலந்துள்ளது. அவை தொன்ம புனைவுகள் சார்ந்தது, சமண பௌத்த ஆசிவீகம் சார்ந்தது, வைதீக வேத சமயம் சார்ந்தது. வேத வைதீகம் சடங்கு சார்ந்ததாகத்தான் காணப்படுகிறது. அதில் தத்துவம் இல்லை. தொல்காப்பியம் இனக்குழு வாழ்க்கை, இனக்குழு வாழ்வியல் இருந்து விடுபட்ட வர்க்க சமூக வாழ்க்கை என்ற 2ஐ இலக்கணப்படுத்துகின்றது. தமிழர் தத்துவமாக முதலில் உருவானது பொருள் முதல் வாதமே. அது முன்னிலை பொருள் முதல் வாதமாகவும் சமண ஆஸ்வீக பொருள் முதல் வாதமாகவும் விளங்கியது.
பக்தி இயக்க காலமான கிபி 6 இதற்கு எதிராக ஆன்மீகவாதம் எழுந்தது. பொருள் முதல்வாதம் அணுக்கோட்பாடு, வினைக்கோட்பாடு, ஊழ்கோட்பாடு என்ற 3ஐ அடிப்படையாக கொண்டிருந்தது. வெளி ஆகாசம் என்ற அணுக்கோட்பாடு கிரேக்க அணுக்கோட்பாடாகும். இந்திய தமிழக அணுக்கோட்பாடாகவும் ஒத்து இயங்குகிறது. வினைக்குரிய பலன் விளையும் என்பதே வினைக்கோட்பாடு. சங்க பாடல்களில் 3 வகையான வினைக்கோட்பாடுகள் காணப்படுகின்றன. தொல்குடி கால்நடை மேய்ப்பு சமூகத்தின் வினைக்கோட்பாடு, பௌத்த சமண வினைக்கோட்பாடு, ஆசீவிகம், உலகாயுதம் ஆகியவற்றின் வினைக்கோட்பாடு. ஊழ் ஒரு வகை இயல்புடையதாக கோட்பாடாக சங்க பாடல்களில் விளங்கப்படுகின்றது.